மலாஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி இட்லி தோசைக்கு எப்படி சூப்பராக ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வதக்கு சட்னி அரைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வதக்கு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட்டான பின்னாடி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருக விடாமல் லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்குவோம். லைட்டாக பொன்னிறமாக வந்த பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். உளுந்தம்பருப்பையும் லைட்டாக அந்த வாசனை வர்ற வரைக்கும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறமாக வந்த பின்னாடி காரத்துக்கு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. வரமிளகாயை லைட்டாக செவக்க வறுத்துக்கணும். வறுபட்ட பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து சட்டிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் பொன்னிறமாக வதக்கணும் தேவையில்லை. லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து சட்னி அரைச்சோம்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குவோம். வதங்கிடுச்சு. அடுத்ததாக 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கணும். சேர்த்து தக்காளி நல்லா மசியை வதக்கிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்ட ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா தக்காளியை மட்டும் மசியை வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் நான் கொஞ்சமாக துவையல் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஆல்ரெடி நான் வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் உப்பு சேர்க்கலை. பத்தலைன்னா கடைசி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக எடுத்து துவையலை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீதம் இருக்க சட்னியில் லைட்டாக தண்ணி கலந்து கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது சூப்பரான வதக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது, மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.